அஜித் குமார் அவர்கள் நாரதராக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய சக்கரவர்த்தி எல்லாம் நான் சந்திக்காத ஹார்மோனிய சக்கரவர்த்தி இல்லை. ஆனால் நான் ரசித்த ஒரு குரல் ஒரு சிலர் இருந்தாலும் என் மாமானுடைய குரலுக்கு நான் ஒரு ரசிகர். வாழ்த்துக்கள் மாமா. எங்களது மரங்காவூரியை சேர்ந்த ஜெயராம் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா. இந்த பாட்டை படத்துக்கு கம்போஸ் பண்ணும் போது எத்தனை தொழிலாளர்கள் அதில் பணிபுரிந்திருப்பார்கள். ஆனா ஒரே ஒரு லென்த்ல முடிச்சு விட்டீங்களே மாமா சோமா, வாழ்த்துக்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் ஒரு இடத்திலே இரவு நேரத்தில் செல்கின்ற பொழுது நாடகத்திலே மிருகத்தினுடைய சத்தம் மட்டும் சொல் சுத்தமாக ஒலிக்கிறது என்றால் அவருடைய வாத்தியார் கண்டிப்பாக அரசகுலம் டிவி ஜெயம் சித்தப்பாவாகத்தான் இருக்க முடியும். நாடக உலகத்திலே 200க்கு மேற்பட்ட மிருதங்க மாணவர்களை உருவாக்கின ஒரு வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்போ டிவி ஜெயம் ஜெயம் ஜெயம். அவருடைய மாணவன் தான் இந்த செவத்த குஞ்சு. ஆமா, தகத்தை எடுத்துருவேன். என் அன்பு தம்பி அவனுடைய ஊர் எதுனா விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் 30 சென்ட் தோப்பூர் மண்ணின் மைந்தன் சென்ற இடமெல்லாம் அடிதடி வெட்டுக்குத்து. என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். மருது
தட்டலாம். இது எல்லாமே அவனோட சொந்த அடிதான், வாடகைக்கு வாங்கலப்பா. அருமை அருமை, அடிச்சு விடு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த தம்பியை நீங்க நிறைய பார்க்கலாம். கொன்னையூர் முத்துமாரியம் கோயில், தாயமங்கலம் முத்துமாரி கோயில், எல்லா கோயிலையும் தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு மேலே உரம் சப்பலை வருதேன். அவன் அடிக்கும் போதே அடி பிச்சுடுவேன். சிங்கம் சாமியாட்ட அடி தானடா. அவன் பெரிய கோட்டை ஒரு கணேசியன் வண்டி வத்துற மாதிரி உட்காந்துருப்பார். ரொம்ப இருமாத ஒரு எத்தி புரியும். அப்புறம் ஆனா என் தம்பியினுடைய நடையும் அவன் வாசிக்கக்கூடிய திறமையும் சூப்பர். வாழ்த்துக்கள் தம்பி. ஒரு வகைய கைதட்டல வெந்துச்சு போறது நல்லது. மிருதங்கம் வாசிப்பேன் 3:30 மேல. மாத்தாள் தானே அவன். நீ ஈகின்னு பல்ல காட்டி காட்டு கொடு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி மணப்பாறை அங்கே போகாம புத்தானத்தம் தம்பி மணிவேல் அவர்கள் மணிக்கு ஒரு அடி அடிப்பார்கள். ஆல்ரவுண்ட் அடிப்பார். அடிங்க போ. காட்சிகள் ஆரம்பம். அவ்வளவுதானா? இந்த ஊரு காசை கொண்டு போய் நீ மனசார சாப்பிட. ரவுண்டா இருக்கிற எறா என் தம்பியை கூட அந்த ஆடத்தை தாண்டா குத்தாட்டம் போடுவாங்க. நங்க அப்படி தம்பி தம்பி இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஒரு முடியாம கடந்து இதாயிட்டாரு. நம்மளோட நாடகம் அண்ணன் வந்தேன். என்னப்பா ஏற்கனவே அப்படித்தானே உன்னை பார்த்தாலே பாடி மாதிரி தானே தர்றேன். புத்தி மாறாட்டம் ஆனது மாதிரியே தர்றேன். எப்போ பார்த்தாலும் என்னென்னேன்ட்டு ஏன்டா இவங்க தாத்தா. ஆனால் அவன் நாடகம் ஆடி பேங்கில் 3 லட்சம் போட்டு வச்சிருக்கேன். தாத்தாவுக்காக என்ன செய்வேன்? ஏன்னா முண்டை சரக்கு போட்டேன். இவன்ட்ட நம்ம நிறைய காசு பிடுங்கலாம். 3 லட்ச ரூபா நோக்கத்துக்கு சரக்கு. தம்பி அவன் பழைய பேண்ட் சட்டையை கூட நம்ம எடுத்து வந்துடலாம். ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா போதையில் படுக்க போட்டுருவேன். அவங்க தாத்தாவுக்கு எப்படி அடிப்பேன்? 3 லட்ச ரூபா சம்பளம். 3 லட்சம்டா. இது மாதிரி 800 சாமியை வாங்கலாம். டொங்காஸ் போட மாட்டியா? அப்படியே யானைய எலி செஞ்சு வர மாதிரி இப்படி இப்படி அப்படி இறந்துறான் தம்பி. சரி அவங்க தாத்தா வேணாம், மருது தாத்தா ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஆனா மருது 3000 தான் தருவேன். 3000 தான். அதுக்கு அடிங்க. அவ்வளவுதான். வீட்டிலேயே புதைக்கலாம். தூக்க விட மாட்டேன். தம்பி எங்க ஐயா கோடாங்கி அண்ணனே ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நீ இறக்கப்பட்டு சும்மா வரணும். பசு காசு எல்லா காசு ஓம் பொறுப்புத்தேன். ஃப்ரீயா ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரீயா தம்பி. வேற வழி இல்லை. அந்த காசை வச்சு ஏன் மேலே கூட உட்காந்து வாசிவேன். என்னப்பா அவர் சாகலை, நல்லா இருக்காரு. நான் பொழைச்சி தாலி உதட்டோட முத்தம் கொடுத்தாதான் அங்கே ஐயாவை காப்பாற்றிக்கிறேன். உன்னை அடித்து மறுபடியும் சாக வாங்க. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. இப்படி ஆள் இருக்க வரைக்கும் 12 வருஷத்துக்கு என்னை அசைக்க முடியாது. ஆமாண்ணே. உண்மையிலேயே இந்த தம்பி சாதாரண ஆள் கிடையாது. சூப்பர் சிங்கர் முத்துச்சிரிப்பி அண்ணன் இருக்குல்ல, முத்துச்சிரிப்பி அண்ணனும் நாடக உலகத்தில் இந்த தம்பி சதீஷும் தான் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆன நாடக கலைஞர்கள். எங்கள் அண்ணன் நேரம் அது பாட்டு படிக்குது. இவன் இன்னும் அந்த இரும்பு வச்சு தட்டிக்கிட்டுனேன்.
அதுக்கு என்ன காரணம்னா அவன் சொன்னேன், இந்த சிஞ்சாவில் வர்ற ஒரு இனிமை எதுலையுமே இருக்காது. 2 பேரும் தான் சிலை சொன்னாங்க. எல்லாரும் கவனமாக கேளுங்க. முத்துச்சிருப்பி அண்ணனும் இவனும் 3 நாள் கழிச்சு ஷூட்டிங்கு டிக்கெட் போட்டாங்க. மாடுத்தாவிலேருந்து பஸ்ஸு. முத்துச்சிருப்பி அண்ணே சென்னை வண்டியில் ஏறி போயிட்டார். என் முண்டை போட்ட போதைக்கு தூத்துக்குடி போயிட்டேன். வெளில சொல்லாதே. வாழ்த்துக்கள். என்னப்பா அது தம்பி? அந்த தம்பிக்கு என்ன? நீங்க இப்ப எதுக்கு வந்திய தம்பி? நீங்க தான் கூப்பிட்டீங்க. இல்ல என்ன வேலை பார்க்க வந்திய நாடகத்துல? நான் தாள வாசிக்க. தாளங்க? ஏன் எதை உறிஞ்சு ஓட்டு முண்டமா வாங்கலேன்? போடா. அப்படியே வர்றாரு பெரிய ரேஷன்கள்ல அரிசி வாங்கிட்டு போற மாதிரி மயிர். வா இப்போ சொல்லுங்கண்ணே. அப்படி சிங்கா நீ போடுற தாளத்துல இவங்க எல்லாரும் கைதட்டுங்க. சரிண்ணே, நீ எப்படி வேணும் சொல்லுங்க, ஒரே படம் போட்டு தள்ளிடுறேன். தம்பி நீ மொட்டைனாக்கா நாக்கா நீட்டுங்க. ஆவோட அள்ளிட்டேன். அதுதான் சொன்னேன் கல்லில் போடக்கூடாதுன்னு. கரெக்டாக போ மறைச்சு அது. தம்பி வர வெள்ளிக்கிழமை பாடம் எழுதி கொடுங்க. அந்த கீசரி மேசரியை போட சொல்லுங்க. கரெக்டாக போன. சரிண்ணே. என்னத்த போடணும்? என்னத்த போடணும்? என் தலையில் கல்லை போடணும். தாளம் போடணும்டா. ஊரு விட்ட கொங்கா பையனே. தாளம் தானே போட்டுறேண்ணே. கரெக்டாக போடணும். கரெக்டாக எங்கண்ணே போடணும்? கரெக்டாக எங்கண்ணே போடணும்? ஏடிஎம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள காதில் போய் போடணும். தம்பி அகராதி மயிரா பேசுனேன்னா காது இதெல்லாம் அலசிக்கிட்டு காய விட்டுக்கிட்டு அரையுவேன். கரெக்டாக போடணும். அடி மஞ்சனத்தி என் காலி தும்பியை குடிக்க வேண்டாம். ஆம்பளை கூட பார்க்காம அப்படியே ஒட்டி வர்றானா அவனுக்கு நீர் கசிவு. என் காலில் ஓட்ட உடச்சு நாடகத்தை தெருவில் நெல்லு உனக்கு சம்பளம் வேணுமா? நாமா வேணும். சம்பளம்னா திருமயத்தில் உன்னை உளுந்த வடைக்கு சீரழிச்சு விட்டுறா. நிமுறா. கரெக்டாக போடுறா. நீ தானே போட சொன்னீங்க. பாட்டுக்கு போடுனேன் என் தங்க ப்ளீஸ்ரா. டே போறா சொந்த வந்தங்கடா. செருப்புட்ட எரிஞ்சா 300 சோடி தேடுறான். செருப்பு கரெக்டாக போடுறா. சரி அழுகாதானே, எனக்கு அழுக வருதுல. தம்பி என்னப்பா என்ன எப்போ பார்த்தாலும் வெடச்சதன். தம்பி நீ நாய்க்கு பிறந்தியாப்பா? என்னப்பா இல்லைமாடா தம்பி? நான் ஒரு ரத்து ஏற்றி புரியாப்பா. எனக்கே படபடன்னு வருது. எனக்கு இந்த அளவுக்கு இல்லையே. நாடகமா பெட்டு படமானது இல்லையடா. இருடா படபடன்னு வருதுடா. இருடா தம்பி காட்ட இல்லைண்ணே. இருடா மயிறு. பருத்தி எடுக்க என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஆமா நீங்க தலையிட்டீங்கன்னா போட்ஸோல உள்ள வருவியா? இல்லை பின்னாடி. இது நீ செஞ்சிருக்க மாட்டேன். இதுக்கு இது சொல்லி கொடுத்தியான் பாரு. அவனை மட்டும் ஒத்த விரல காமிச்சு நீ ஓடிரு. யாரு தம்பி? நீங்க வாங்க தம்பி, உங்களை பேக் சாட்டு கொண்டு விடுறப்பா. புள்ளருக்க போகையில கன்னி பொந்தன் கவலடி அன்னைக்கு ஏப்பா இதெல்லாம் நீ ஒண்ணு உம்ப வேணாம். தாளம் போடு. நான் படக்குன்னு பேசிக்கிறோம்டா. தாளம் போடச்சுன்னா பெரிய சிங்கர் எஸ்பிபி பாடிவிட்டு நிச்சய தண்ணியை குடிச்சிருவார் மயிர். என்ன சொல்லணும் மட்டும் போடுறா. தாளத்தை வாசிக்கணும். ஏர் பொடிக்க கைகள் இடை பொடிக்க நீர் வயல் போல் அங்கே நிலவு இருக்க. தம்பி என் மேல ஒரு கேஸ் விழுக போதுப்பா. அண்ணனை எப்படியாவது ஜாமீன் எடுத்துருங்க. என் காரை வித்தாது. கரெக்டாக போட தம்பி. ரொம்ப எரிச்சலை கலப்பாதரா தம்பி. உண்மையிலே சதீஷ் அரைஞ்சுருண்டா மயிர் மீனே. பேக் ஷாட்டை எடுத்ததுக்கெல்லாம் உன்னை விடவே மாட்டேன். அந்த பறமை எங்கடா மயிரை புடுங்குறானா? என்ன தாளக்காரன் கூட்டு வரேன். அவன் நினச்சி எல்லாரும் அடிக்கிறாங்க. கரெக்டாக போன. கன்னத்தில் என்னடி காயா நேற்று நீங்க கடைச்சி வச்ச மாயா. ஏலே உண்மையிலே தாலி லூசுடா. லூசுடா. அவனை கூட்டு வந்துக்கிட்டு தாளம் போட சொன்னா போடா. சாமி அழைக்க போறேன். எக்கோ சார் தம்பி சாமி அழைக்கும் போது யானை கதை மயிரை புடுங்கின கதை. இப்போத்தே அவன் பேக் சாட்டை தள்ளி ஒன்று. நன்றி.
அரியராம்பட்டி இளையராஜா சார்பாக ரூபாய் 101. அதனைத் தொடர்ந்து கருப்பையா நான் புதூர் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 201. இடியப்பம் மளிகை பொருட்கள் மற்றும் ஜெராக்ஸ் லட்சுமி அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து பனம்பட்டி சின்ன ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக 101. அதனைத் தொடர்ந்து நெய்கோணம் ஸ்ரீ கற்பக விநாயகர் டிரைவர் குரூப்ஸ் 201. ஸ்ரீ நண்டு கருப்பட சாமி பாட்டு பாடவும் இப்போ தானே பாடினே, அதுக்கு வேணா ரெக்கார்டிங் பண்ணுறேன். மற்றும் இன்னொருத்தர் கொடுத்தார்ல அவர் அரியராம்பட்டி இளையராஜா சார்பாக சொல்லியாச்சு. அத்தனை உறவுகளுக்கும் நன்றி. அல்லோ அல்லோ கோட்டையம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமியெல்லாம் பிரமாண தெய்வம் தானையா. இந்த சாமி முறா தத்துரமா விளையாடுதும் வாரையா. இந்த சாமி முறா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. கோட்டையம்பட்டி கிராமத்திலே பாட்டுக்கு சொல்லொள்ளு வீரம் குறையலையா. எங்க பாட்டன் சாமி என்றுதான் விளையாடுதோ வாரையா. எங்க பாட்டன் சாமி அரும்பு குறையலையா. சொன்ன சொல்லும் மாறும் மாடா சொல்வாக்கு தப்பு மாடா. சொன்ன சொல்லும் மாறும் மாடா சொல்வாக்கு தப்பு மாடா. அது மட்டும் படிகாரம்மா, 18 படிகாரம்மா. எங்க கருப்பனும் நொண்டி சாமியும் வந்துதானே நிக்கிறானையா. கோட்டையம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஊரா வீரமான தெய்வம் தானையா. கல்லிஜரி ஓடாங்கி கண்ணால கண்டேன் தானையா. கல்லிஜரி கம்மாலாண்டா உடமரத்தாம் படுக்க. கல்லிஜரி கம்மாலாண்டா உடமரத்தாம் படுக்க. கல்லிஜரி காளி முனியந்தா, கல்லிஜரி காளி முனியந்தா. கோட்டையம்பட்டிக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா. கோட்டையம்பட்டி கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி சொன்ன சொல்லும் மாறையா. இந்த சாமி பூரா சொல்வாக்கு தப்பலையா. இந்த சாமி பூரா வீரம் குறையாம இருக்குத வாரையா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி. உனக்கு என்னப்பா பிரச்சனை தம்பி? இங்க வாங்க தம்பி, இப்படி வந்து அதுக்கு வர்ற வினையை பூரா ஏத்துக்கிறியா? இங்க வா, இங்க வா தம்பி. தம்பி தம்பி இங்க வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க தம்பி. அது சொல்ற வார்த்தை இங்கே சொல்லுங்க, மைக்கில் வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி? சாமி ஆனது பிரச்சனையா இல்லை சாமி இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறியா? என்ன பிரச்சனை உனக்கு? போங்க தம்பி, நாங்கள் பார்க்காத ஊர்லாம் கிடையாது. நாங்கள் சும்மா சாமி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பிடிக்காட்டா போயிட்டே இருங்க. சாமி அழைக்கலாம் என்ன சொல்லக்கூடாது. அந்த தம்பி அதுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. என்ன சொல்றாரு? இப்போ சாமி வந்து உனக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லை அப்பையிலேருந்து கையை காட்டிக்கிட்டு என்ன பிரச்சனை? ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி. இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு அதெல்லாம் கிடையாது, வேற மாதிரி ஆள். இங்கே நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த டான்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பார்த்து மிரண்ட ஒரு டான்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. கலியா பாம்பு டான்ஸ்லாம் பயங்கரமாக ஆடுவா.
ஆனா அது மட்டும் கிடையாது. 250 பொம்பளை பேசுற வாயை ஒரே பொம்பளை பேசுவா. எங்களுக்கு புதுகையை சேர்ந்த பாம் டான்ஸ் புகழ் ரஞ்சனி அவர்கள் நடனமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. என்ன செய்யறதுன்னு அவனுக்கும் தெரியல, என்ன சொல்லிக் கொடுக்கணும் எனக்கும் தெரியல. ஏதாவது ஒண்ணு செய்து விட்டு மக்களை சிரிக்க வைப்பான் என்னுடைய மாணவன். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி 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 அமைத்துக் கொண்டிருப்பது கொட்டையாவட்டி விவேக் ஆடியோஸ். கொட்டையாவட்டி விவேக். இதுக்கு முன்னாடி ஆடலும் பாடல் போயாப்பா, எந்த பாட்டுமே புரியலையாடா. சூப்பர் சூப்பர். இளைஞரை ரசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இதை எடிட் செய்திருக்கிறான் விவேக் சவுண்ட் சர்வீஸ். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. 7 தடவை சொல்லிட்டே ஒரு 50 ரூபா நகட்டலையே. உங்கள்கிட்ட தானே காசு இருக்கேன். அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருக வருக அத்தனை உறவுகளையும் அன்போடு வரவேற்றிருக்கிறார்கள். நெய்கோணம் கிராமத்தை சேர்ந்த கொட்டையாவட்டி ஊரார்கள் மற்றும் இளைஞர்கள், வெளிநாடு சிங்கப்பூர் வாழும் என் உறவுகள், வாழ்த்துக்கள். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி 12 ஆண்டுகளாக யூடியூப் சேனல், அதன் மூலமாக அத்தனை உறவுகளையும் இத்தனை கூட்டத்தையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது யூடியூப் சேனல். அதிலே என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு இன்று பிறந்த நாள். வாழ்த்துக்கள் தம்பி முருகன். எல்லாரும் கைதட்டுங்க அவனுக்கு. வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பேபி காடமங்கலம் முருகன். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து அவன் பக்கத்திலே கருதுவண்டி ஓட்டுற மாதிரி உட்கார்ந்திருப்பான் என்னுடைய புத்துரு. மாவட்டம் நரிக்குடி அருகாமையில் உள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் பாண்டி அவர்களுக்கு ஆனி 3ஆம் தேதி பிறந்த நாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அவனுக்கே தெரியல பிறந்தது என்னைக்குன்னு. என்ன தெரியாதா? அப்பனுக்கு தெரியாதா? வாழ்த்துக்கள். ஆமா, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் இல்லது அன்பு அண்ணன், நல்ல மனதுக்கு சொந்தக்காரர், எனக்காக நிறைய உதவிகளை செய்த ஒரு நல்ல மனிதர் எங்க அண்ணே டி.எஸ். ராதா திருமயம் மணவளங்கரை சேவத்தியா சீன் கம்பெனி உரிமையாளரும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய இணை செயலாளரும் எனது மூத்தவரும் டி.எஸ். ராதா அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். எங்க அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன், உங்கள் அன்பை மட்டும் எதிர்பார்த்து 21 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த கோமாளி பிறந்த சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாய மகன் என்பது எனக்கு பெருமை. எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வேணாலும் வரலாம். உறவுகள் இல்லை என்று வந்தால் நானும் அன்பாலயத்தில் உள்ள மக்களும் உறவுகளாக இருப்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை. எம்.கே.ஆர். அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்.கே.ஆர். டி.எஸ். ராதான்னு இங்க நிக்கிறாங்க. அவங்க நிற்கும் போது ஒரு உண்மையை சொல்ல போறேன். நாடக நடிகர்களே நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கீங்க தானே? யூடியூப்ல பார்த்து எத்தனையோ கலைஞர்களை பார்த்து அவர்கள் மட்டுமே நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடக உலகத்தை. ஆனால் அவர்கள் பேர் வாங்கி விட்டார்கள். அந்த பேர் வாங்கின நடிகர் எல்லாம் எங்கேயாவது ஒரு கிராமத்திலே நாடக ஆடி அவர்கள் பேரும் புகழும் குடும்பத்தையும் காப்பாற்றி விடுவார்கள். எத்தனையோ நாடக நடிகர்கள், எத்தனையோ நாடக நடிகர் சங்கத்திலே திறமை இருந்தும் இந்த மக்களுக்கு தெரியாத திறமையான கலைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உறவுகளே, அவர்களை மட்டும்தான் என்னுடைய நாடகத்திலே நான் அறிமுகம் செய்வேன். ஏன்னு கேளுங்க, இப்ப இந்த ஊர்ல ஒரு 4 நடிகரை நம்ம போட்டோம்னா 15 நாளைக்கு இந்த கிராமத்தை சொல்லிக்கிட்டே அந்த குழந்தை குட்டியோடு 3 வேளை சாப்பிடுவாங்க. அன்பு உறவுகள்,
போயிட்டு வர்றேன். வரக்கூடிய நடன மங்கையை லேசா இடம் ஓட்டுறாதிய. அவளுக்கு எனக்கு பகை இருக்கு. புதுக்கோட்டை இந்த வீரமறைஞ்ச இந்த ஊர்ல உடைக்கிறேன். எம்கேஆர் கிரு கண்டாளி மக. ஏய் அப்படியே திருவாப்பா. டாக்டர் கூட குளோசோ போட்டு தான் இது பண்ணுவாரு. வெதர் அப்படியே அதுல ஒண்ணு போய் தானே இன்னும் நடக்க முடியல. மாமா போயிட்டு வரேன். ஹலோ ஹலோ கிடைச்சல யானை கதை. பொம்பளையாளு பாய சுட்டிட்டு போனாலும் பரவாயில்ல. ஏன்னா சொல்லலைன்னா வண்டியில் போகும்போது இவன் ஒரு மாசம் இவனுக்கு 500 ரூபா செலவு பண்ணி போனான். அந்த கதை சொல்ல மாட்டான்டா. நாளை பண்ண வெட்டி புறம்டான்றேன். என் தம்பியல் மனது நோகக்கூடாது சொல்றேன். மனசை கல்லாக்கிட்டு சொல்றேன். யானை யானை எலி நல்லா இருக்கீங்களாப்பா? ஒரு யானை திருமையம் பஸ் ஸ்டாண்ட்லேயே டெய்லி வாக்கிங் வந்திருக்கு. அதுக்கு சுகர். ஆனால் கப்ளிங் நல்லா இருக்கும். அவருக்கு இப்படி கதையெல்லாம் சொல்லி நான் குடும்பத்தையும் அன்பாளையத்தையும் காப்பாற்ற ஒரு நாள் சொல்லிவிட்டேன். இன்ஸ்டாவில் வைரல் பண்ணி விட்டாங்க. அந்த ஆனால் அந்த பாட்டுக்கு தான் போச்சு. அப்போ இங்கே திருமயத்தில் ஒரு பழக்கடையில் ஒரு எலி டெய்லி அந்த ஃபுட்டை சாப்பிடும். அப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டு இருக்கும்போது யானை வாக்கிங் போகும்போது பின்னாடி பார்த்துருக்கு. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு கப்ளிங். அப்போ அந்த யானைகிட்ட போய் இந்த எலி கேட்டிருக்கு. யானை உடனே ஒரு நாளைக்கு நான் அதான் 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 அவன் காலி துணியை குடிக்குமே. அதான் அவன் நீ எரிச்சிடுவானே. சரி அண்ணன் ஒழுங்கா தான்டா சொல்றேன். அது படக்குன்னு சொல்லக்கூடாதா. மூடாயிருவாடா. இருடா சரின்னு உன்னை ஒரு நாளைக்கு டொங்காசு போடணும்னு அது சொல்லியிருக்கு. அப்போ யானை சொல்லியிருக்கு, எனக்கு வெயில் ஒத்துக்கிறாது, நீ முரட்டுத்தனமா அடிப்ப, புதுக்கோட்டையில் நல்ல லாட்ஜில் ரூம் போடும்னு சொல்லியிருக்கு. அப்போ யானை சொல்லியிருக்கு, ரூமுக்குள்ளே போனோம்னா அந்த லாட்ஜியை இடிக்கணும், உடம்பு பெருசில் கருவ காட்டுக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த எலி சொல்லியிருக்கு, கருவ காட்டில் நமக்கு முந்தி இலவட்ட பையில வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கே வேணாம் நம்மளை கொண்டுருவேன், தூரெல்லாம் பிடிக்கிட்டு வந்து ஏன் தூரம் காலி பண்ணிடுவேன், நீ என்ன பண்ணுறேன்னா தென்னந்தோப்புக்கு வா, அப்படியே மேகநட் அந்த கோகனட் இருடா, ஐயோ முணுமுணுன்னு இருங்கடா, எனக்கு கதை மறந்துருச்சா. சரின்னு யானை அன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபியூம்லாம் அடிச்சு கலை பவுடர்லாம் அழிச்சு லிப்டிக்கெல்லாம் போட்டு கலை எலி மாமா வந்து நம்மளை இன்னைக்கு கல் தொங்காசு அக்கா போறாரு அப்படின்னு போய் வாமப்பெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. எலி அன்னைக்குன்னு பார்த்தா கலை என்ஃபீல்ட்டை எடுத்து போயிருக்கு. கலை என்ஃபீல்டு கிரா 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 கிரான்னு போன உடனே லேடிஸ் ஆனதான், எலிதான் ஜென்ஸ் போக முண்டை. அப்ப 2 பேரும் சேர்ந்து நோட்டீஸ் அடிப்பாங்க, இவன் எந்திரிச்சு போச்சுறான், பொம்பளை யானை எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு. சரணு யானை நண்டுகிட்டு இருக்கு, எலி யானை உடம்பு மேல அங்கிட்டு இங்கிட்டு 3 மணி நேரமா சுத்தி இருக்கு, முண்டை கப்பலிங்க தெரியல. ஒரு வழியா எலி கப்பலிங்க உள்ளே போயிருச்சு. ஒரு யானை அத்தாடி சாக போதுன்னு குசை போட்டு விட்டுருச்சு. அப்புன்னு தென்னை மரத்துல வச்சுட்டா எலி அடிச்சவனே முண்டை தலை சுத்தி கிருத்து போய் எலி யானை பின்னாடி போய் இருந்தா மெது மெதுவா செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த யானை தலையில ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை ஆ எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா, ஹலோ ஹலோ டான்ஸுக்காரக்கு முண்டை வெளிய வாடி, உனக்கு தாண்டிய ரஞ்சனி வெளிய வாடி வாடி, இளைஞர்கள் காத்திருப்பது உனக்கு தாண்டிய ஆட்டில மேட்டில நடக்கலடி, மேடலடி
மளிகை பொருள்கள் லட்சுமிபுரம் எதிரி. ஐயா இங்கிலீஷ்ல இருக்கு வழி படிங்க மாமா, உங்களுக்கு ஒன்று பூரா தர்றேன். என்ன சேர தூக்கிட்டு போறாங்க என்ன? தபசுமலை சார்பாக ரூபாய் 101. போதும் தம்பி, பெரிய யுவராஜ் சிங்கு அப்படியே கையில் க்ளோஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பார். இந்த போய் சிம்மக்கல்ல அடிச்சுக்கிட்டு தெரியவே. அரிஸ்டோர் மளிகை பொருட்கள் லட்சுமிபுரம் சார்பாக ரூபாய் 101. தாங்கள் செய்தா உதவுங்கள் எனக்கு நான் என்னது தாங்கள் செய்தா உதவுங்கள் உங்களை நன்றாக தெரியும் உங்களை அறிவேன் என்னால் இயன்றதை செய்கிறேன் இதற்கு மேல் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளவும் கொள்ளக்காட்டுப்பட்டி எங்க அண்ணன் கண்ணன் சார்பாக அன்பாலயத்தில் உள்ள மக்களுக்காக ரூபாய் 2001. நன்றி அண்ணன். கொள்ளக்காட்டுப்பட்டி எங்க அண்ணன் கண்ணன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு